எங்களை வளர்த்து ஆளாக்குன ஆள் பாரதிராஜா. அவர் மட்டும் சென்னைக்கு வரலன்னா நாங்கள் வந்திருக்க மாட்டோம். இளையராஜாவும் சரி நாங்களும் சரி அவருக்கு வேலைக்கு வந்ததுனால அவர் சம்பளத்தை பகிர்ந்து தான் நாங்கள்லாம் சாப்பிட்டு வாழ்ந்தோம். எங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்து எங்களை ஆளாக்குனவர் அவர் பெரிய ஆள். அப்படிப்பட்டவர் இல்லைன்னு நினைக்கும் போது எவ்வளோ வருத்தம் இருக்கும். பேச முடியுமான்றதை நினச்சி பாருங்கள். பேச முடியுமா அதை வச்சு பேச முடியுமா அவரை பற்றி? முடியாது. என்னென்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியும். பத்திரிகையில் போட்டு அப்படிப்பட்ட ஆள் இல்லை, இனிமேல் இல்லை. அவர் படைப்பு இருக்கும், அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. அவர் எத்தனையோ இயக்குநர்கள் இயக்கத்திற்காக இங்கு வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு மானசீக குருவாக பாரதிராஜா திகழ்ந்தார். அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டியிருக்கிறேன். அவர்களுடைய குடும்பத்துக்கும் அமைதி வழங்க நான் இறைவனை வேண்டியிருக்கிறேன். எங்களை வளர்த்து ஆளாக்குன ஆள் பாரதிராஜா. அவர் மட்டும் சென்னைக்கு வரலன்னா நாங்கள் வந்திருக்க மாட்டோம். இளையராஜாவும் சரி நாங்களும் சரி அவருக்கு வேலைக்கு வந்ததுனால அவர் சம்பளத்தை பகிர்ந்து தான் நாங்கள்லாம் சாப்பிட்டு வாழ்ந்தோம். எங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்து எங்களை ஆளாக்குனவர் அவர் பெரிய ஆள். அப்படிப்பட்டவர் இல்லைன்னு நினைக்கும் போது எவ்வளோ வருத்தம் இருக்கும். பேச முடியுமான்றதை நினச்சி பாருங்கள். பேச முடியுமா அதை வச்சு பேச முடியுமா அவரை பற்றி? முடியாது. என்னென்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியும். பத்திரிகையில் போட்டு அப்படிப்பட்ட ஆள் இல்லை, இனிமேல் இல்லை. அவர் படைப்பு இருக்கும், அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. அவர் எத்தனையோ இயக்குநர்கள் இயக்கத்திற்காக இங்கு வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு மானசீக குருவாக பாரதிராஜா திகழ்ந்தார். அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டியிருக்கிறேன். அவர்களுடைய குடும்பத்துக்கும் அமைதி வழங்க நான் இறைவனை வேண்டியிருக்கிறேன். எங்களை வளர்த்து ஆளாக்குன ஆள் பாரதிராஜா. அவர் மட்டும் சென்னைக்கு வரலன்னா நாங்கள் வந்திருக்க மாட்டோம். இளையராஜாவும் சரி நாங்களும் சரி அவருக்கு வேலைக்கு வந்ததுனால அவர் சம்பளத்தை பகிர்ந்து தான் நாங்கள்லாம் சாப்பிட்டு வாழ்ந்தோம். எங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்து எங்களை ஆளாக்குனவர் அவர் பெரிய ஆள். அப்படிப்பட்டவர் இல்லைன்னு நினைக்கும் போது எவ்வளோ வருத்தம் இருக்கும். பேச முடியுமான்றதை நினச்சி பாருங்கள். பேச முடியுமா அதை வச்சு பேச முடியுமா அவரை பற்றி? முடியாது. என்னென்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியும். பத்திரிகையில் போட்டு அப்படிப்பட்ட ஆள் இல்லை, இனிமேல் இல்லை. அவர் படைப்பு இருக்கும், அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. அவர் எத்தனையோ இயக்குநர்கள் இயக்கத்திற்காக இங்கு வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு மானசீக குருவாக பாரதிராஜா திகழ்ந்தார். அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டியிருக்கிறேன். அவர்களுடைய குடும்பத்துக்கும் அமைதி வழங்க நான் இறைவனை